சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா இந்த விடியலில் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறைக்க விரும்பவில்லை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் பார்த்து பார்த்து உனக்காக செய்து கொண்டிருக்கும் இந்த அப்பாவிற்கு இன்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை மறைக்காமல் சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்ததற்கு காரணம், இதற்கு மேலும் இந்த விஷயத்தை மறைத்தோமானால் என் குழந்தையினுடைய வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும். வாழ்க்கை முழுமைக்கும் என் குழந்தை வருந்தக்கூடிய ஒரு நிலைமை நிச்சயமாக ஏற்பட்டுவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மர்ம முடிச்சு ஒன்று அவிழக்கூடிய நேரம் வந்துவிட்டது. துரோகங்கள் ஆட்டம் காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சுற்றி இருந்த இத்தனை நாளும் உனக்கு சோதனைகளை கொடுத்திட்ட இந்த மனிதர்கள் இனிமேலும் உன்னை சுற்றி வந்து இந்த சோதனைகளை எல்லாமும் கொடுக்க எடுக்க முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் மிகப்பெரிய தோல்வியை பெற்று திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்ன நடக்கிறது என்று கூட என் குழந்தைக்கு தெரியவில்லை. அந்த அளவிற்கு இந்த மனிதர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கிறார்கள். உன்னை வெள்ளந்தியாக மாற்றி உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாம் என்னவென்று உன்னை புரிந்து கொள்ள விடாமல் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை என் குழந்தை ஒருவர் உன்னை விட்டு போக நினைத்தால் விட்டுவிடு. பேசி புரிய வைக்க நினைக்காதே. இத்தனை நாட்களும் உன்னோடு இருந்து உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் நீ பேசும் சில நிமிடங்கள் உன்னை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்று இவர்களுக்காகவெல்லாமும் நீ தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்காதே. மனது காயமில்லாமல் வாழ நினைக்கின்ற எல்லோருமே மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் முதலில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை போலத்தான் மற்றவர்களும் என்ற உயர்ந்த எண்ணம்தான் இங்கு ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் செம்மைப்படுத்தும் என்பதை மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, ஒருவனுடைய கஷ்டகாலம் மிகவும் அழகானது. ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான உறவுகள் யார் என்பதனை நீ அறிந்து கொள்வதற்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்புதான் அந்த கஷ்டகாலம். அதனால் அதை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கை என்றால் பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும். அந்த இடத்தில் சமநிலையை தேடுவதை விட சமாளித்து நீ ஓடுவதுதான் உன்னுடைய புத்திசாலித்தனம் என்பதனை மறக்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டு வாழும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லாமும் சரியாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடத்தான் வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னை கஷ்டப்படுத்தி கண்ணீர் விட வைத்தவர்களை நீ மன்னிக்கவும் வேண்டாம், பழிவாங்கவும் வேண்டாம். கோபப்படலாம், தவறில்லை. அதன் பிறகு நீ ஒதுங்கிக் கொள்வதுதான் நல்லது. உன்னை புரியாதவர்களுக்கு அது கோபமாகவே இருந்துவிட்டு போகட்டும். எந்த அளவிற்கு பாசம் வைத்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கோபம் உனக்குள் இருந்து வெளிப்பட்டிருக்கும் என்பது உனக்கு தெரியும். அந்த கோபத்தை பெற்றவருக்கும் தெரியும். அதனால் வேறு எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்காதே. என்ன நடந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் நம்மை சுற்றி இருப்பவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகிவிட்டது. என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா ஒரு குழந்தையின் வாழ்க்கையை வைத்து கண்ட ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஒரு மனைவி மனது வைத்தால் கணவரை திருத்த முடியும், மாற்ற முடியும் என்பது எல்லாம் அதிகபட்சம் நடைமுறையில் நடக்காத ஒரு செயல். பார்ப்பவர்கள் சொல்வார்கள், இவர் நினைத்தால் இவரை என்றோ மாற்றி இருக்கலாம் என்று. ஆனால் உண்மை அது கிடையாது. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இது அவர்களால் முடியாத ஒரு காரியம்தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆண் மனது வைத்தால் தன்னுடைய மனைவி மீதும் பிள்ளைகள் மீதும் உண்மையான அன்பு பாசம் இருந்தால் நிச்சயமாக மாறி விடுவார்கள். இதுதான் உண்மை. இந்த உண்மையை நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சரியான புரிதலோடு நாம் நமக்கானவர்களுக்காக விட்டு கொடுத்து அவர்களின் உண்மையான அன்பை புரிந்து கொண்டோமானால், அவர்களுக்கு உண்மையான அன்பை கொடுத்து கொண்டும் நாம் இருந்தோமானால் நிச்சயமாக நம்மை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடப்பதை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். எதுவானாலும் சரி, எல்லோரிடத்திலும் திறமை இருக்கிறது. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் அந்த வாழ்க்கையின் வெற்றி ரகசியமே ஒளிந்து கிடைக்கிறது. இது தெரியாமல் தான் திறமை இருந்தும் பல குழந்தைகள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கு எதையுமே மீண்டும் மீண்டும் சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பதை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். என் அன்பு குழந்தையே, எந்த நேரம் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு, எந்த நொடி உனக்காக நான் வருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு அதை ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர வேண்டும். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் எல்லோருக்குமே அதிக அக்கறையோடு தான் பேசுவார்கள். அதை நம்பி அவர்களுக்கு நம் மீது எவர்கள்
எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்று நினைத்து அதிகமாக சந்தோஷப்பட்டு விடக்கூடாது. எல்லாமும் கொஞ்ச நாள்தான் என்று எளிதில் இவர்கள் நிரூபித்து விடுவார்கள். அதனால் என் குழந்தையை ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு எதையும் தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒருபொழுதும் உன்னால் யாருக்கும் எந்த தீங்கும் நடந்ததில்லை என்பதனை நீ உணர்த்த வேண்டும். எப்பொழுதும் போல என் குழந்தையே, என்ன நடந்தாலும் உன்னுடைய மனதில் இருக்கும் நம்பிக்கை ஒருபொழுதும் குறைந்து விடக்கூடாது. எந்த நாளும் நான் இருப்பேன், பிழைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தால் நிச்சயமாக உழைக்க வேண்டும் அல்லவா? இதை தேட வேண்டும், தெய்வத்தையும் தேட வேண்டும். உண்மையாகவே நிலைகளை மாற்றி மட்டும் பேசினால் போதும். ஒருவரிடம் இருக்கக்கூடிய நிலைகள், அதாவது ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், அவர் செய்த பாராட்டுவதற்குரிய விஷயங்களை பற்றி அவருடன் பேசலாம். அதே நேரம் அதிகமாக பேசி அவர்கள் மனதை காயப்படுத்தவும் கூடாது. யார் நீ பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாமும் செவிகொடுத்து கேட்கின்றார்களோ அவர்களிடம் அதிகமாக பேசும். அதே நேரம் பெரியவர்களை வணங்க வேண்டும். சிறியவர்களிடம் எப்பொழுதும் நல்ல விஷயங்களை சொல்லி அவர்களை நல்லபடியாக வாழ வைப்பதாக வாழ்த்து கொடுக்க வேண்டும். இவையெல்லாம் ஒரு மனிதனை வாழ்க்கையில் உயர்த்தும். ஆனால் இந்த விஷயம் சிறு துளி அளவு கூட இல்லாத ஒரு நபரால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களும் காயங்களும் என்னவென்று நான் அறிவேன். உன்னை சுற்றி வந்த ஒவ்வொரு வேதனைகளையும் நான் அறிவேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக நீ ஒவ்வொன்றையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இருளைக் கண்டு பயந்து விடக்கூடாது. ஏனென்றால் இருள் அதிகமாகும் பொழுதுதான் விடியல் உனக்கு மிகவும் அருகில் இருக்கிறது என்று அர்த்தம். அதனை புரிந்து கொண்டு என் குழந்தை, நீ கடந்து வந்திருப்பாய் என்று நானும் நம்புகிறேன். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ செதுக்கி விட வேண்டும் என்று, உன்னை கஷ்டப்படுத்தவும் வேண்டும் என்று, உன்னை காயப்படுத்தவும் நினைத்து உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு சிலர் அவர்களுக்கு தேவை என்றால் ஒரு நாடகம், தேவையில்லை என்றால் ஒரு நாடகம். எப்படி இருந்தாலும் உன்னை எப்போதும் வேதனைகளால் துளைத்தெடுக்க இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. என் அன்பு குழந்தையே, எதையும் அடையாமல் எல்லாமும் இழப்பதுதான் வாழ்க்கை. ஒன்றை இழந்துதான் ஒன்றை அடைய முடியும் என்று சொல்வார்கள். ஆனால் சில குழந்தைகள் எதையுமே அடையாமலேயே ஒட்டுமொத்தமாக பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். இதையெல்லாமும் இனி புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் குழந்தை, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி நீ வாழ வேண்டிய ஒரு நேரம் இது. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இதையெல்லாம் கடந்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இது. எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாமல் உனக்காக வேண்டி நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ செதுக்கிக் கொண்டே இருப்பாய். ஆனால் எப்பொழுதும் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே போதிப்பார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பசிக்கும், ஆனால் நேரத்திற்கு சாப்பிட முடியாது. கால்கள் வலி எடுத்தாலும் உட்கார்ந்து விட முடியாது. கோபம் அதிகமாக வரும், ஆனால் அதை காட்டிவிட முடியாது. சலிப்பாக இருந்தாலும் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம். இப்படித்தான் இன்று பலருடைய நிலையும் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. நீயும் அதுபோல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலாவது சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் எதையும் எதிர்கொள்ளும் மன வலிமையோடு நீ இருந்துவிட்டால் போதும். முடியாது என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை கூட இந்த வாழ்க்கை உனக்கு முடித்து காட்டும் என்பதுதான் உண்மை. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே சரியாகிவிடும். புண்ணியம் என்றால் நீ யாருக்கு எதையும் கொடுப்பது மட்டுமல்ல, யாருடைய பாவத்தையும் நீ வாங்காமல் இருக்க வேண்டும். யாருடைய பாவத்திற்கும் நீ ஆளாகாமல் இருக்க வேண்டும். பிறருக்கு நீ தீங்கு செய்யாமல் இருந்தாலே போதும். அதுவே மிகப்பெரிய நன்மையை கொடுத்துவிடும். நிச்சயமாக உன்னால் யாருக்கும் நல்லது எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் எந்த கெடுதலையும் ஒருவருக்கு செய்து விடாதே. எப்பொழுதுமே நாம் காத்திருக்கின்ற நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை நமக்கான ஒரு விஷயத்தை அது செதுக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கான உண்மைகளே இந்த வாழ்க்கை உள்நின்று உனக்கு தந்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நேரமும் இத்தனை தருணமும் நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு உண்மையான அன்பு நிச்சயமாக இனி ஒருபொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே தள்ளிவிடாது. வாழ்க்கையில் கொஞ்சம் ஆழமாக ரசித்து வாழ வேண்டும். சுற்றி இருப்பவர்களை நம்பி ஒருபொழுதும் ஏமாந்து விடக்கூடாது. உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்காது என்று சொல்கின்ற அதிகாரம் இவர்களுக்கு கிடையாது. உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதை எல்லாம் நிறைவாக தெரிந்து நாம் வாழ வேண்டும் என்பதில் எந்தவித மாற்றம் கிடைத்து விடாது. மர்ம முடிச்சு எங்கிருந்து அவிழும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நம்மை சூழ்ந்து நிற்கும் பல விஷயங்கள் எப்பொழுதும் நம்மை தேடி வருகின்ற இந்த மனிதர்களும் எந்த நாளும் நம்மை சுற்றுகிறது. செய்யக்கூடிய ஒவ்வொரு சேஷ்டைகளும், அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிவேன். உனக்கு அவர்களின் மீது உண்மையான அன்பு இருப்பதனால் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளும் உனக்கு என்னவென்று புரியாமல் போய்விடுகின்றது. இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உன்னால் உணர முடியாமல் போய்விடுகின்றது.
இந்த சாய் அப்பா நான் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் வந்து உனக்கு செய்யும் இது போன்ற விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும்பொழுது உனக்கு நடக்கும் அத்தனையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது முழுமையிலும் நீ உன்னை யார் என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் இந்த அப்பா உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ முழுமையாக உணர்ந்து கொண்டால் போதும், எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.